செட் அண்ட் மேப் பற்றி பார்க்கலாம். அரேஸில் நம்ம இந்த மாதிரி வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம். இதே மாதிரி செட் மேப் யூஸ் பண்ணியும் நம்மளால் வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ண முடியும். செட் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். இங்கே நான் ஒரு சாதாரண அரே கொடுத்துருக்கேன். இதில் நம்ம எவ்வளோ ரிப்பீட்டட் வேல்யூஸ்லாம் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் செட்டை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. யுனிக் வேல்யூஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். செட் எப்படி நம்ம கொடுக்கணும்னா லெட் மை செட் 1ன்னு பேர் வச்சுக்கிறேன். எனக்கு நியூ செட் வேணும் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா இந்த அரேலேருந்தே எனக்கு நீ செட்டை க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறேன். நம்ம இந்த அரேயில் இருக்கிற வேல்யூஸையும் அண்ட் தென் செட்டில் இருக்கிற வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அரேயில் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுவோமோ அது எல்லாமே அப்படியே ஸ்டோர் ஆகி இருக்குது, ரிப்பீட்டட் வேல்யூஸ் எல்லாம். செட்டில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் வேல்யூஸ்லாம் எதுவுமே இல்லை, டூப்ளிகேட்ஸ்லாம் இல்லாமல் யுனிக் வேல்யூஸை மட்டும்தான் அது ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்கு நமக்கு. அரேலேருந்தே வேல்யூவை இங்கே செட்டில் கொடுத்துட்டோம். அப்படி இல்லாமல் எப்படி நம்ம தனியாக கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். மை செட் 2ன்னு ஒரு புது செட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். மை செட் 2 டாட் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு தேவையான வேல்யூஸ்லாம் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரிங்கை கூட கொடுக்க முடியும் நம்மளால். PQR அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் ஈவன் ஆப்ஜெக்ட்ஸ் கூட கொடுக்கலாம். A1 B2 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். மறுபடியும் ஒரு தடவை நம்ம 4ஐ இன்சர்ட் பண்ண சொல்லலாம், ஆட் பண்ண சொல்லலாம். அண்ட் தென் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் மை செட் 2ல் என்ன இருக்குது அப்படின்றத. இப்போ பார்த்தீங்கன்னா 4 5 PQR அண்ட் தென் ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் ஆகியிருக்கு. சைஸ் 4 அப்படின்னு வருது பாருங்கள். இதில் நான் 4ஐ வந்து அது செகண்ட் டைம் ஆட் பண்ணவே இல்லை. நான் செகண்ட் டைம் ஆட் பண்ண சொன்னாலும் அது ஆல்ரெடி இருக்கிறதுனால நமக்கு 2வது தடவை ஆட் பண்ணலை. இப்போ நான் இங்கே நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்டையே காப்பி பண்ணிவிட்டு லெட் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு சேமாக அசைன் பண்ணுறேன். அண்ட் மை செட் 2 டாட் ஆட் அந்த ஆப்ஜெக்டை ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மை செட் 2ல் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணியும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஆட் ஆகி இருக்குது. ரெண்டும் சேம் தானே, டூப்ளிகேட் தானே, ஏன் ஆட் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்றது ரெஃபரன்ஸ் டைப் இல்லையா. இது வேறு அட்ரஸில் இருக்குது, இது வேறு அட்ரஸில் இருக்குது. அதனால அது தனித்தனி ஆப்ஜெக்டாக தான் எடுத்துக்கும். இந்த ப்ரிமிட்டிவ் டைப் தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்லி யூனிக்காக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மை செட் 2 டாட் சைஸ் என்ன அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். மொத்தம் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். 5ன்னு காட்டுது பாருங்கள். இன்னும் நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. மை செட் 2 டாட் அப்படின்னு கொடுத்தாலே நிறையா வருது பாருங்கள். என்னென்ன இருக்குன்றதை நீங்களாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இப்போ ஹேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 5ன்னு கொடுக்குறேன். 5 இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன். ட்ரூ, ஏன்னா 5ன்றதை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதனால் ட்ரூன்னு வருது. இதே நான் 6ன்னு கொடுத்தேன்னா ஃபால்ஸ்னு வரும், ஏன்னா இதில் 6ஏ கிடையாது இந்த செட் 2ல். இதே நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னாலும் மை செட் 2 டாட் டெலிட்னு கொடுத்துட்டு என்ன நம்பரை டெலிட் பண்ணணுமோ அதை கொடுத்துக்கலாம், என்ன வேல்யூவை கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். ட்ரூன்னு வருது, அது சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால. ஒருவேளை இல்லாத நம்பரை டெலிட் பண்ண சொன்னோன்னா ஃபால்ஸ்னு வரும். இங்கே மை செட் 2ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 4 இல்லை. அதில் இந்த மை செட் 2ன்றதே எனக்கு இப்போ ஒரு அரேவாக மாற்றணும். அதுக்கு அரே டாட் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளார நம்ம அந்த செட்டை கொடுத்துடலாம். மை செட் 2ன்னு கொடுத்துடலாம். அண்ட் தென் நம்ம இந்த அரே 2ல் என்ன இருக்குது அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் அது ஒரு அரேவாக கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகிருக்கு. ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்தாலே அரே தான். செட்டுக்கெலாம் உங்களுக்கு கேர்லி பிரேசஸ் வந்துச்சு இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம மேப் பற்றி பார்க்கலாம். மேப்பில் டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறோம். எப்படின்னா கீ வேல்யூ பேராக ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா. அதில் அந்த கீ வந்து யூனிக்காக இருக்கணும். வேல்யூ ரிப்பீட் ஆனால் பரவாயில்ல. இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். மேப் அப்படின்றதும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். அண்ட் இதுக்குள்ளார நம்ம கீ வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம்ல, அதுவே ஆப்ஜெக்டாக கூட இருக்கலாம். கீயும் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், வேல்யூவும் ஆப்ஜெக்டாக இருக்கலாம். இல்லை நம்ம என்ன ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், எது வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். லெட் மேப் 1 ஈக்குவல் டு நியூ மேப் எனக்கு வேணும் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம மேப்பை டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஆட் யூஸ் பண்ணி வேல்யூஸில் ஆட் பண்ணிக்கிட்டோம்ல, அதே மாதிரி மேப்பில் என்ன செய்யணும்னா செட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு கீ வேல்யூ பேராக தான் நம்ம கொடுக்கணும் இல்லையா. அதனால ஏ அப்படின்ற கீக்கு 1ன்ற வேல்யூவை செட் பண்ணிவிடு.
map1 டாட் செட் b அப்படின்ற கீக்கு 2ன்ற வேல்யூவை செட் பண்ணிவிடு. இந்த மாதிரி நம்ம மேப்பில் வேல்யூ செட் பண்ணிக்கலாம். சும்மா பிரிண்ட் பண்ணி என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கீ வேல்யூ பேராக நமக்கு ஸ்டோர் ஆகியிருக்கு. இப்போ நான் மறுபடியும் map1 டாட் செட்டுன்னு கொடுத்துட்டு ஏவை 3ன்னு செட் பண்ணு அப்படின்னு நான் சொன்னேன்னா அது புதுசாலாம் ஏ இன்சர்ட் பண்ணாது. ஆல்ரெடி இருக்கிற ஏல 1ன்னு நம்ம முதல்ல செட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை 3ன்னு மாற்றிருச்சு பாருங்கள். ஏன்னா கீ வந்து யுனிக்காக தான் இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால டூப்ளிகேட் கீலாம் இன்சர்ட் பண்ணாது. இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அந்த முதல்ல கொடுத்ததை போய் ரீப்ளேஸ் பண்ணி விட்டுரும். இதுலேயும் வந்து நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன இருக்குன்றதை நீங்களாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். map1 டாட் அப்படின்னு கொடுத்தா இதுலேயே ஃபார் ஈச் யூஸ் பண்ணலாம். இதோட சைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சைஸ் 2ன்னு காட்டுது பாருங்கள். அண்ட் தென் நம்ம செட்டில் செக் பண்ண மாதிரியே ஹேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஏ இருக்கான்னு பாரு அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் சி இருக்கா பாருன்னு கேட்டேன்னா அது ஃபால்ஸ்னு சொல்லும். ஏன்னா நம்ம சி ஆட் பண்ணவே இல்லை. இதுலேயும் வந்து நம்ம டெலிட் கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். ஏவை டெலிட் பண்ணிடுன்னு சொல்கிறேன். சும்மா ஒரு 2 வேல்யூ செட் பண்ணுறேன். இதில் எப்படி இட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் லெட் ஐ ஆஃப் அரேவெல்லாம் எப்படி நம்ம ஆஃப் கொடுத்து இட்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணலாம். map1 அப்படின்னு கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளார console.log ஐன்னு கொடுத்து பார்க்கலாம். இப்போ நமக்கு அது ஃபுல்லாகவே ஒரு அரே மாதிரி எடுத்து கொடுக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு B2 அப்படின்ற கீ வேல்யூவை எடுத்து கொடுக்குது. அதுக்கடுத்த வேல்யூ நமக்கு வருது. நம்ம இதில் என்ன பண்ணலான்னா லெட் k, v அப்படின்னு தனித்தனியாக கூட நம்மளால் எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னா இப்போ console.logக்குள்ளார கீயை மட்டும் லாக் பண்ணோன்னா BDE மட்டும் வருது. இல்லைனா வேல்யூ மட்டும் கூட லாக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஃபார் லெட் k ஆஃப் map1 டாட் கீஸ் அப்படின்னே கொடுத்தோன்னா அது கீஸ் எல்லாம் மட்டும்தான் எடுத்தே கொடுக்கும். அதுலேருந்து ஒவ்வொன்றா கேல அது ரிசீவ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஸோ கே மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா கீஸ் மட்டும் வரும். இதே மாதிரி வேல்யூஸ்க்கும் பண்ணலாம். ஃபார் ஈச் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். map1 டாட் ஃபார் ஈச் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் நமக்கு வேல்யூ அண்ட் கீ கிடைக்கும். ஃபஸ்ட்டு வேல்யூ அப்புறம் கீ வரும். அதை நம்ம ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளார நான் ஜஸ்ட்டு கீ என்ன அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறேன். அண்ட் வேல்யூ என்னன்றதையும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கீ பி வேல்யூ 2 அப்படின்னு இங்கே நம்ம கொடுத்த மாதிரி வருது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அரேலேருந்து டைரெக்டாக செட்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா. அந்த மாதிரி நம்மளால் மேப்புக்கு பண்ண முடியாது. ஏன்னா மேப்பை பொறுத்த வரைக்கும் கீ வேல்யூ ரெண்டுமே வேணும் இல்லையா. சாதா அரேலேருந்து ரெண்டுலாம் கிடைக்காது நமக்கு. இந்த மாதிரி ஒரு 2 டைமென்ஷனல் அரே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து நம்ம ஈஸியாக மேப்பை க்ரியேட் பண்ணலாம். லெட் map2 ஈக்குவல் டு நியூ மேப் வேணும்னு கொடுத்துட்டு உள்ளே அந்த 2D அரே நேமை கொடுத்துடலாம். அண்ட் இப்போ நம்ம அந்த map2-வை பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள் அழகாக 2D அரேலேருந்து நமக்கு ஒரு மேப் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம மறுபடியும் 2D அரேவாக மாற்றிடலாம்.